சூழ்நிலை உருவாயிருக்கு. அதை மனசில் வச்சுட்டு நம்ம சுவாமி சரணம் குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் இந்த 60 நாள் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்ல சஜஷன். நம்ம சுரேஷ் குருசாமி அதை ஆமோதிச்சார். எல்லாருமே கார்த்திகை 1 விரதம் ஆரம்பித்து நடசாத்திர ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தான் முடிவு பண்ணியிருக்கா. சுரேஷ் குருசாமி இன்னொரு ஐடியாவும் கொடுத்தார். இந்த 60 நாள் விரதம் இருக்கிற போது பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த 66 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஐயப்பன் பேரில் மட்டும் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் பாடி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த பஜனை பூஜைலாம் நடக்கும்போது நம்ம அதிகபட்சம் ஒரு 20-22 பாட்டு பாடுவோம். பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து அனுமலை வரைக்கும். ஐயப்பனுக்கு ஒரு 10-12 பாட்டு தான் வரும். அதுவும் ஒரு 7 பாட்டு ரெப்பிட்டேஷன் இருக்கும். பாடின பாட்டை பாடுவோம். அது ஏன்னா நம்ம பிடிச்ச பாட்டுங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கும். நம்மளால அந்த பாட்டை வெளிக்கொள்ள முடியாது. அந்த பாட்டை கேட்குற சந்தர்ப்பம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போது வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் ஐயப்பனை போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சுரேஷ் குருசாமி ஆரம்பிச்சிருக்கார். ஐயப்பன் குரல் இன்னைக்கு ஐயப்பனோட பள்ளி எழுச்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு அடியன் எழுதின அந்த ஐயப்பன் பள்ளி எழுச்சி பாடலை பாடி ஆரம்பிக்கிறேன். இது யாருக்கும் சங்கீதம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பக்தி 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 இது மட்டும்தான், பாக்கி எதுவும் கிடையாது. அதனால் ஸ்ருதி பேதம் இருக்குது, தாளக்கட்டு இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டாம். அவளோட தெரிஞ்ச ஐயப்பன் படம் தயவு செஞ்சு ஐயப்பன் நினச்சி மனமுருகி பாடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஐயப்பன் பாட்டில் நிற்பார். சுவாமியே